இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வீரனாவும், வீராதி வீரனாவும், சூராதி சூரனாவும் இருந்த ஒரு வீரன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அது ராவணன்னு சொல்லலாம். ராவணன் வந்து சிறந்த சிவபக்தன். ராவணனோட சிவபக்தியாலையும், அவரோட பலத்தாலையும் அவர் கைலாய மலையவே அசைச்சு பார்த்தாரு. அவரோட யாழ் இசைச்சு அவர் பாடின பாட்டுனால சிவனே மதிமயங்கினாரு. அப்படி இருக்கிறப்போ, ராவணன் சிவன் கிட்ட இருந்து வாங்கின வரத்தினாலையும், அவனோட பலத்தினாலையும் உலகத்தையும் அவர் கால் அடியில போட்டு அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்கிற ராவணனுக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருக்கு. என்ன அப்படின்னா, தன்னை விட சிறப்பு மிக்க ஒரு வீரன் இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீரனோட போர் பண்ணி அவங்கள ஜெயிச்சு தாண்டா சிறந்த வீரன் அப்படின்ற பட்டத்தை எப்பவுமே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுவார். அப்படி இருக்கிறப்போ ஒரு சமயம் வந்து ராவணனை விட சிறந்த ஒரு அசுரன் இருக்கான், அந்த அசுரனை விட சிறந்த வீரன் யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு செய்தி வருது. இதை கேட்ட உடனே ராவணன் வந்து அந்த அசுரன் கூட போர் பண்ணி நம்ம தான் சிறந்த வீரன் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டாரு. அந்த அசுரன் கூட போர் பண்றதுக்காகவும் போனாரு. ஆனா அங்க போனா நடந்த விஷயமே வேற. என்ன அப்படின்னா, ராவணன் வந்து அந்த அசுரனை ஜெயிக்கலான்னு பார்த்தா, அந்த அசுரன் ரொம்ப ஈஸியா ஏதோ குழந்தை பிள்ளையோட விளையாடுற மாதிரி ராவணனை ஜெயிச்சு ஒரு சின்ன பிள்ளையை கட்டி போடுற மாதிரி ஒரு சேலையை வச்சு அந்த ராவணனை கட்டி போடவும் செஞ்சாரு. இப்ப நம்ம எல்லாம் யோசிக்கலாம், ராவணனே ஜெயிச்ச அந்த அசுரன் யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ நிறைய பேர் வாலி அப்படின்னு தான் நினைச்சிருப்பீங்க. வாலி வந்து அசுரன் கிடையாது, அவர் ஒரு வானர வீரன். ஆனா இந்த அசுரன் யாரு, இந்த அசுரன் வந்து எப்படி ராவணனே ஜெயிக்கிற அளவுக்கு அவர் பலம் வந்துச்சு, அவரோட கதை என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முன்னொரு காலத்துல யதுகுலம் அப்படின்னு சொல்லி ஒரு குலம் இருந்துச்சு. அந்த குலத்துல தனகன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தாரு. அந்த அரசருக்கு 4 மகன்கள் பிறந்தாங்க. அதுல முதலாவது பிறந்தவர் பேரு கிருதவீரியன், இரண்டாவதா பிறந்தவர் பேரு கிருதாக்கினி, மூன்றாவதா பிறந்தவர் பேரு கிருதவர்மன், நான்காவதா பிறந்தவர் பேரு கிருததௌஜஸ். இப்படி 4 மகன்கள் பெற்று அந்த தனகன் அப்படின்ற அரசர் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தார். இதுல தனகனுக்கு பிறந்த முதல் மகனான கிருதவீரியனுக்கும் சுனந்தை அப்படின்ற ஒரு பெண்ணுக்கும் திருமணம் ஆச்சு. இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அரச குடும்பத்துல பிறக்க போற முதல் குழந்தை எப்பவுமே ரொம்ப அழகாவும் வீரமாவும் இருக்கணும் தான் எல்லாம் ஆசைப்படுவாங்க. ஆனா இங்க பிறந்த குழந்தையை பார்த்த உடனே கிருதவீரியனும் சுனந்தையும் அதிர்ந்து போறாங்க. என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்கு பிறவிலேயே வந்து கைகளும் கால்களும் இல்லாம பிறந்திருக்கு. இதை பார்த்து அவங்க 2 பேரும் என்னடா இது இப்படி குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தை எப்படி அரசாள போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அதிர்ச்சியில பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் தனக்கு பிறந்த குழந்தைய வந்து நாம தான் வந்து ரொம்ப ஆசீர்வாதமா வளர்க்கணும், நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா இதனால ஏதோ ஒரு விதி பயன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசையா எடுத்து அந்த குழந்தைக்கு அர்ஜுனன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. பிற்காலத்துல இந்த அர்ஜுனன் தான் வந்து கார்த்த வீரிய அர்ஜுனன் அப்படின்னு சொல்லி மறுவும் படுது. இப்படி குழந்தை பருவத்துல இருந்து இந்த கார்த்த வீரிய அர்ஜுனனை அந்த பெற்றோர்களான கிருதவீரியனும் சரி சுனந்தையும் சரி ரொம்ப சந்தோஷமா அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல கார்த்திகேயர்ஜுனனுக்கு 12 வயது அப்படிங்கிறது ஆகுது. அரச குடும்பத்துல ஒரு இளவரசனுக்கு 12 வயசு ஆச்சு அப்படின்னா அவங்கள குருகுலத்துக்கு அனுப்பிச்சு கல்வி கற்கிறதுக்காக அனுப்புவாங்க. அதனால இந்த கார்த்த வீரியார்ஜுனனுக்கு யாரு கல்வி சொல்லி கொடுக்கறதுக்கு சிறந்த குருவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறப்ப அத்திரி மகரிஷியோட மகனான மும்மூர்த்திகளோட அம்சம் பொருந்திய தத்தாத்திரேயர் தான் இவருக்கு சிறந்த குருவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. இப்படி முடிவு பண்ண பெற்றோர்கள் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, தத்தாத்திரேயோட ஆசிரமத்துக்கு போய் அந்த கார்த்த வீரியார்ஜுனனை போய் விடுறாங்க. தத்தாத்திரேயரும் கார்த்த வீரியார்ஜுன முழு மனசோட தன்னோட சீடனாவும் ஏத்துக்கிறாரு. தத்தாத்திரேயோட உபதேசம் படி கார்த்த வீரியார்ஜுனன் வந்து இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய வீரனா வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டாரு. தன்னை கை கால்கள் இல்லாதது ஒரு குறையா இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைச்சு அவர் குருவான தத்தாத்திரேயர்கிட்ட அவர் பணிஞ்சு வணங்கி தவங்கள் எப்படி புரியறது, வரங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. தத்தாத்திரேயரும் எப்படி தவங்கள் புரியணும், எப்படி வரங்கள் வாங்கணும் அப்படின்றத பத்தி அவர் உபதேசம் பண்றாரு. தத்தாத்திரேயரோட உபதேசம் கேட்டு அந்த கார்த்த வீரியார்ஜுனன் தத்தாத்திரேயரை நோக்கியே அவர் தவம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. கார்த்த வீரியார்ஜுனோட தவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம் தத்தாத்திரேயர் கார்த்த வீரியார்ஜுனனுக்கு வரமும் கொடுக்குறாரு. அப்போ கார்த்த வீரியார்ஜுனன் என்ன வரம் கேட்டான் அப்படின்னா, எனக்கு கைகள் கிடையாது, அதனால எனக்கு 1000 கைகள் வேணும், பலமான 2 கால்கள் வேணும், இந்த பிரபஞ்சத்துல என்னை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு
ஆளே இல்லாத ஒரு மிகப்பெரிய வீரனா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவர் குருவான தத்தாத்திரேயரும் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. கார்த்த வீரியார்ஜுனனுக்கு அந்த ஆசீர்வாதத்தின்படி 1000 கைகள் கிடைக்குது. பலமான 2 கால்களும் கிடைக்குது. அன்னையிலிருந்து கார்த்த வீரியார்ஜுனன் ஒரு மிகப்பெரிய வீரனா திகழவும் ஆரம்பிச்சாரு. தன் குருவான தத்தாத்திரேயரோட அருளாலையும் அவரோட அறிவுறுத்தலாலையும் கார்த்த வீரியார்ஜுனன் வந்து இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய சகல தீவுகளையும் நாடுகளையும் ஒருங்கிணைச்சு அவரோட ஆட்சி கீழே கொண்டு வரணும்னு சொல்லி அவர் 16,000 வேள்விகளை பண்ணாரு. இந்த 16,000 வேள்விகள் பண்ணதுனால இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கார்த்த வீரியார்ஜுனனை சிறந்து பேசினாங்க. யார் ஒருத்தர் சிறந்த மாணவனாக இருந்தாலும், சிறந்த கல்விகளை கற்றிருந்தாலும், சிறந்த தான தர்மங்கள் செஞ்சு வேள்விகள் செஞ்சிருந்தாலுமே அவங்களோட புகழ் கார்த்த வீரியார்ஜுனனுக்கு நிகராகாது அப்படின்னு சொல்லி அவங்க புகழ்ந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்த வீரியார்ஜுனனுக்கு அரசாட்சிக்கு உட்பட்ட இடங்கள்ல இது வரைக்கும் யாருமே பொருட்களை இழந்ததா ஒரு சரித்திரமே கிடையாது. அங்கே திருட்டு பயம் அப்படிங்கிறது கிடையாது. அங்கே வாழ்ந்து வந்த மக்களுக்கு வறுமை அப்படிங்கிறது என்னன்னே தெரியாது. இப்படி சிறப்பா செங்கோல் ஆட்சி கொடுத்துட்டு வந்த கார்த்த வீரியார்ஜுனன் 80,000 ஆண்டுகள் ஆரோக்கியமாகவும் செல்வத்தோடையும் பலத்தோடையும் பராக்கிரமத்தோடையும் அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி கார்த்த வீரியார்ஜுனோட புகழ் அப்படிங்கிறது திக்கெங்கும் பரவ ஆரம்பிச்சது. இலங்கையின் அரசனான ராவணோட காதுகள்லையும் இந்த புகழ் அப்படிங்கிறது கொண்டு சேர்க்கப்பட்டுச்சு. இதை கேட்ட உடனே ராவணன் வந்து வெகுண்டு எழுகிறாரு. இந்த பிரபஞ்சத்திலே நம்மளை விட சிறந்த வீரன் யாருமே இருக்கக்கூடாது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த கார்த்த வீரியார்ஜுனன் மிகப்பெரிய வீரன் அப்படின்ற புகழை அடைஞ்சிட்டே இருக்கான். அப்படிங்கிறதுனால இந்த கார்த்த வீரியார்ஜுனன் கூட நம்ம சண்டை போட்டு அவரை ஜெயிச்சோம் அப்படின்னா அவரை விட சிறந்த வீரன் நம்ம தான் அப்படின்னு சொல்லி நம்ம புகழ் இன்னும் மேல் மேலும் ஓங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அதனால ராவணன் என்ன பண்றாருன்னா கார்த்த வீரியார்ஜுனன் கூட சண்டை போடுறதுக்காக நேரா கார்த்த வீரியார்ஜுனனை பார்க்கறதுக்கு கார்த்த வீரியார்ஜுனனோட அரண்மனைக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அரசர் வந்து அங்க இல்லை அப்படின்ற தெரிய வருது. இதை கேட்ட உடனே ராவணன் என்ன பண்றாருன்னா, சரி அரசர் வர வரைக்கும் நம்ம ஏன் காத்துட்டு இருக்கணும், நம்ம போய் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நர்மதை நதிக்கரையில நம்ம நீராடிட்டு அங்கேயே ஒரு மணல் லிங்கத்தை வச்சு நம்ம சிவபூஜை பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம சிவபூஜை முடிக்கிறதுக்கும் அரசர் வரதுக்கும் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அவர் யோசிச்சா மாதிரியே நர்மதை நதிக்கரைக்கு போறாரு. அங்க நீராடிட்டு அவர் மணல்லையே ஒரு லிங்கத்தை வந்து உருவாக்கி அந்த நதிக்கரையிலே சிவபூஜையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி ராவணன் வந்து சிவபூஜை பண்ணிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா நர்மதை நதியில் வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு மாதிரி வந்து அந்த சிவலிங்கத்தையும் அவர் பூஜை பண்ணிட்டு இருந்த பூஜை சாமான்களையும் அடிச்சு கொண்டு போயிடுது. இதை பார்த்த உடனே ராவணனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அப்போதான் அவர் யோசிக்கிறாரு, இது மழைக்காலம் கூட கிடையாது. மழைக்காலமாக இருந்தால் கூட சரி நதியில் வந்து வெள்ளம் வர்றது அப்படிங்கிறது சகஜம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இது வெயில் காலம் அப்படிங்கிறப்போ இந்த நர்மதை நதியில் வந்து இவ்வளோ பெரிய வெள்ளம் வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது. அப்போ நம்ம சிவபூஜை பண்றதை யாரோ ஒருத்தவங்க கெடுக்க எண்ணத்தினால தான் இந்த செயற்கையான வெள்ளத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கோவத்தோட யார் இந்த காரியத்தை பண்ணது அப்படின்னு சொல்லி அவர் தேடுறாரு. அந்த சமயத்தில் தான் ராவணனுக்கு தெரிய வருது, இந்த நர்மதை நதியில வந்து கார்த்த வீரியார்ஜுனன் அவரோட மனைவியர்களோடு சேர்ந்து அவர் நதியில குளிச்சு விளையாடிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல கார்த்த வீரியார்ஜுனனோட 1000 கைகளால அந்த நதியில இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அவர் அணை மாதிரி தடுத்து விளையாடிட்டு இருந்திருக்காரு. அவர் விளையாடி முடிச்சு அந்த நதியில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஒரே சமயத்தில் வெளியே வந்ததுனால அது ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு மாதிரி இருந்திருக்கு அப்படின்ற ஒரு தெரிய வருது. இருந்தாலும் இது வந்து வேணும்ட்டே தான் இந்த கார்த்த வீரியார்ஜுனன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ராவணனுக்கு பயங்கர கோபத்தோட கார்த்த வீரியார்ஜுனனை சண்டைக்கும் அழைக்கிறாரு. ராவணனை பார்த்தோன்னே கார்த்த வீரியார்ஜுனனுக்கு ஒரே சிரிப்பு. யாரா இந்த சின்ன பையன் நம்மளை வந்து சண்டைக்கு அழைக்கிறாரு, நம்ம கூட போர் பண்ணுற அளவுக்கு ஒரு தகுதியாக இருப்பானா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் ராவணன் வந்து நீ உண்மையான வீரனாக இருந்தால் ஏன் கூட போர் பண்ணு, அதை விட்டுட்டு என் மறைமுகமாக ஏன் என் சிவபூஜையை கெடுக்கிற அப்படின்னு சொல்லி அவர் இகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. இது கேட்ட உடனே கார்த்த வீரியார்ஜுனனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. சரி நான் அவன் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கார்த்த வீரியார்ஜுனன் முன்னாடி ராவணன் வந்து ஒரு மிகப்பெரிய வீரனே கிடையாது. ஏன் கார்த்த வீரியார்ஜுனன் ராவணனை ஒரு குழந்தையா தான் பார்த்தாரு. அவர் ராவணனை ஜெயிச்சு ராவணனை அவரோட சேலையால் அவர் கட்டி ஒரு குழந்தைய வந்து கட்டி போடுற மாதிரி அவர் சேலையில் கட்டி ஒரு தூணில் கட்டி போட்டு அவர் போயிட்டாரு. இப்படி ராவணனை ஜெயிச்சு அங்க கட்டி போட்டிருந்த சமயத்துல இலங்கையில என்னடா இது இப்படி ஒரு போருக்கு போறேன்னு சொல்லிட்டு போன ராவணனை இன்னும் காணமேன்னு சொல்லிட்டு ராவணனோட தாத்தாவான புலஸ்தியர் வந்து தேடுறாரு. அப்ப தேடி வரப்பதான் தெரியுது கார்த்த வீரியார்ஜுனன் ராவணனை இப்படி தூக்கி போட்டிருக்காருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் புலஸ்தியர்
ராவணனை அந்த கார்த்தவீர்யார்ஜுனோட கட்டுல இருந்து அவரை காப்பாத்தி இலங்கைக்கே திரும்ப அழைச்சிட்டு போனாரு. இப்படி ராவணனையே வந்து கார்த்தவீர்யார்ஜுனன் ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிறனால கார்த்தவீர்யார்ஜுனோட புகழ் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய புகழா இருந்துச்சு. இப்பேற்பட்ட வீரனாவும் மாவீரனாவும் பராக்கிரமசாலியாகவும் இருந்த கார்த்தவீர்யார்ஜுனனோட கடைசி காலம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஜமதக்னி முனிவருக்கும் கார்த்தவீர்யார்ஜுனுக்கும் நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தினால கார்த்தவீர்யார்ஜுனன் ஜமதக்னி முனிவரை கொன்னுடுறாரு. அந்த கோவத்துல ஜமதக்னி முனிவரோட மகனான பரசுராமர் வந்து கார்த்தவீர்யார்ஜுனனை துண்டா வெட்டி அவர் கொன்னுடுறாரு. இப்படி கார்த்தவீர்யார்ஜுனனுக்கும் ஜமதக்னி முனிவருக்கும் என்ன பிரச்சனை நடந்துச்சு, எதனால பரசுராமர் வந்து இந்த கார்த்தவீர்யார்ஜுனனை கொன்னாங்க, எப்படி கொன்னாங்க அப்படிங்கிற கதையை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மகாவிஷ்ணுவோட தசாவதார சீரீஸ்ல பரசுராமர் அவதாரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இப்படி மிகப்பெரிய வீரனான கார்த்தவீர்யார்ஜுனன் பிறந்த இந்த யதுகுலம் தான் பிற்காலத்தில் வந்து யாதவ குலமாகவும் பேர் மாறப்பட்டுச்சு. இப்படி பிறக்கிறப்போ கைகளும் கால்களும் இல்லாமல் தன்னோட குரு பக்தியாலையும் குரு மேலே கொண்டு இருந்த நம்பிக்கையாலையும் அவர்கிட்ட வாங்கின வரத்தினாலையும் மிகப்பெரிய வீரனாக இருந்த கார்த்தவீர்யார்ஜுனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதையை நான் முதல் முறையாக கேட்குறேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளை நீங்கள் அடிக்கடி கேட்கணும் அப்படின்னா நம்ம இயல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.